Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ். So 10th ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாஸ்ட் நாள்ல இருக்கீங்க, நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம். So கண்டிப்பா வந்து ஒரு பயத்துல தான் இருப்பீங்க எல்லாரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பப்ளிக், அதனால அந்த பயமே வேண்டாம். காரணம் என்னன்னா அந்த பயத்தினாலே பாதி மறந்து போயிடும். அதனால பயப்படணும்ங்கற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் பயம் வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 8 மார்க்லாம் முடிச்சிங்களான்னு செக் பண்ணுங்கள். சப்போஸ் முடிக்கலைன்னு இன்னிலேருந்து அப்போ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் 8 மார்க் வந்து 3மே எழுத முடியும். ஒரு சிலருக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன், இவர் சொல்கிறதெல்லாம் வருமா அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு ஞானி கிடையாது, இல்லை நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலி இவ்வளோ வருஷமாக என்ன நடந்திருக்கோ பப்ளிக்கில் அந்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதை படித்தாலேங்க போதும், கண்டிப்பாக வரும். ஸோ 8 மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நடை கண்டிப்பாக நிறைய நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன். இதை மட்டும் படிக்காமல் விட்டுறாதீங்க அப்படிங்கிற கொஸ்டின் இது. டோன்ட் ஸ்கிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸு. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னு செக் பண்ணுங்க. தமிழ் சொல்வளம், தமிழின் சொல்வளம் இயல் 1, நிகழ்கலை இயல் 6, ஜெயகாந்தன் நோட்டீஸ் ரைட்டிங் மாதிரி இருக்கும் இயல் 9, அடுத்து வந்து ஒரு குழந்தை அது கதை தான் இயல் 4. 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பு சட்டகம் போட்டு நம்ம என்ன பண்ணணும், தெரியுதோ இல்லையோ 8 மார்க் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 8 மார்க் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடணும். குறிப்பிச்சட்டகம் போட்டு சைட் ஹெட்டிங் பண்ணணும். முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும், நடுவில் ஒரு 4 ஹெட்டிங், மொத்தம் 6 ஹெட்டிங் வர மாதிரி குறிப்பிச்சட்டகம் போட்டு பாக்ஸ் போடணும். போட்டதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் போட்டு லைனாக எழுத ஆரம்பிக்கணும். ஒரு 3 பாயிண்ட் ஒரு ஹெட்டிங்லேயும் போதும். ஒரு 4 பாயிண்ட் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே தெரியல சார், அந்த கொஸ்டினே தெரியல, ரெண்டுமே தெரியல, மேலேயும் தெரியல கீழேயும் தெரியலனா பரவாயில்ல, ஏதோ ஒன்று அட்டன் பண்ணு, நமக்கு ஏதோ ஒன்று மார்க் போடுவாங்க. பப்ளிக் எக்ஸாமில் எதுவுமே விடாத. 3 8 மார்க்கும் ஈஸியாக தான் வரும். ஸோ அடுத்தது செய்யுள்னு எடுத்திங்கன்னா ஆற்றுப்படுதல் இயல் 3, கம்பர் சந்த கவிதையில் கம்பர் இயல் 6. ஸோ இது மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சுங்கன்னு செக் பண்ணுங்கள். ஆனால் இது கன்ஃபார்ம். துணைப்பாடம் 2வது கொஸ்டின் துணைப்பாடம் 1 வரும் இல்லையா, 1 கொடுத்து 2 கொடுத்து 1. அன்னமையா கோபாலபுரத்து மக்கள் இயல் 3, அழகிரிசாமி இயல் 9, ஸ்டீபன் ஹாக்கிங் இயல் 4. இதை மட்டும் படிச்சிங்கன்னா அந்த டீட்டெயில் எழுதிடலாம் 8 மார்க். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கதை மாதிரியே எழுதிக்கலாம், சூப்பராக எழுதலாம். பட் குறிப்பு சட்டகம் போடணும். குறிப்பு சட்டகம் போட்டு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தப்பாக எழுதுனா கூட கண்டுபிடிக்க முடியாது. கட்டுரை குமரிக்கடல் சான்றோர் வளர்த்த தமிழ்னு இன்னொரு பேரில் இது கேட்பாங்க இயல் 1. சாலை விதிகள், அதாவது சாலை விபத்தில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சாலை விபத்தில் பற்றி ஒரு கட்டுரை மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்களே வந்து ஹிண்ட் கொடுத்துருவாங்க. சாலை விதிகள், சாலை ஊர்த்திகளுக்கான விதிகள், அந்த மாதிரி வந்து அவங்களே ஹெட்டிங் கொடுத்துருவாங்க. அந்த ஹெட்டிங் வச்சே நம்ம எழுதலாம். முன்னுரை முடிவுரை மட்டும் நீங்கள் போட்டு அந்த ஹெட்டிங் வச்சே நம்ம எழுதிடலாம். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அந்த ஹெட்டிங் போட்டு, தமிழே தெரியாதவங்களாம் இருப்பாங்க, அந்த ஹெட்டிங் வச்சு எழுதிடலாம். அவங்களே ஹெட்டிங் கொடுத்துருவாங்க. இப்போ அரசு பொருட்காட்சினா அதில் இருக்க சைட் ஹெட்டிங் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம சைட் ஹெட்டிங் போட்டு குறிப்பிச்சடம் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு எழுத வேண்டியது தான். அரசு பொருட்காட்சி இயல் 6. ஒருவேளை சைட் ஹெட்டிங் கொடுக்காமலே இருக்கலாம், அதனால் சைட் ஹெட்டிங்காவது அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க, அப்போ தான் குறிப்பிச்சட்டம் போட முடியும். கல்பனா சவுலா இயல் 4 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பொதுக்கட்டுரை. நயம்பாராட்டத்தில் ஒன்று இருக்குது, மலர்ந்து மலராத பாதி மலர் இயல் 2. கண்டிப்பாக அந்த இயல் 2 இருக்க அந்த மலர்ந்து மலராத பாடலோட நயம்பாராடுதல் ஒரு மைய கருத்து, திரண்ட கருத்து, அதுக்கப்புறம் ஒரு 5 சந்தம், எதுகை, மோனை, முரண், இயவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 6 எழுதுனா போதும். ரொம்ப ஈஸி. சைட் ஹெட்டிங் போட்டு ஈஸியாக எழுதிடலாம். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 மார்க்ஸு இது மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள் கடைசி நிமிஷத்தில். ஆனால் 3 8 மார்க்குமே எழுத முடியும். பட் இன்கேஸ் ஒரு 8 மார்க் ஏதாவது ட்விஸ்ட் ஆச்சுன்னா, ஒரே நடையில் கம்மியாக கொடுத்துருக்காங்க ட்விஸ்ட் ஆச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டது கூட வரலாம், நான் அதில் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். பட் இது கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன், அதில் சொன்னேன். பட் மோஸ்ட்லி வந்துடும், பயப்பட வேண்டாம். அடுத்து 5 மார்க்கு. ஏன்னா உங்கள் தமிழில் 5 மார்க்கும் 8 மார்க்கும் சேர்த்துனா 50 மார்க்கு. 24 மார்க் 8 மார்க்கு, 5 மார்க் 25 மார்க், 49 மார்க். பாதி எக்ஸாம் அதில் தான் இருக்குது. அதை நிறைய பேர் விட்டுறீங்க. 5 மார்க் வந்து மனோன்மணியம் முல்லைப்பாட்டு இயல் 1 இயல் 2. ஸோ இதை மட்டும் படித்தா போதுமான்னு சார். இன்னும் ஒரு சில 5 மார்க் இருக்குது, அது சிறுவினாவாக இருக்குது. அந்த சிறுவினா வந்து சிறுவினாவில் கொடுத்துருப்பேன், நேற்றே கொடுத்துட்டேன், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்த காட்சியை கண்ட கவிஞரை வந்து ஓனா நம்ம எழுதலாம். பட் ஆனால் பொதுவாக 10 காட்சி கண்ட 9 இருக்கா, 9 கவிஞரைக்கும் பொதுவாக எழுதுகிற மாதிரி நான் நேற்றே PDF கொடுத்துட்டேன். வேணா அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த PDF திரும்பவும் தர யூஸ் பண்ணிக்கோங்க. காட்சி கண்ட கவிஞரை கடிதமும் நான் PDF கொடுத்துட்டேன். இது 3க்குமே PDF கொடுத்துட்டேன். அதில் இருக்கிற மாதிரி எழுதினாலே போதும், உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிரும். ஃபார்மேட் மட்டும் கரெக்டாக எழுதினாலும் 3 மார்க் கிடச்சிரும். இயல் 2 இயல் 8 மின்விளக்கு, உணவு விடுதி, உணவு கெட்டு போச்சுன்னு சொல்கிறது, உழவு தொழில் இயல் 7.
படிவம் வந்து பார்த்தீங்கன்னா 4 படிவம் இருக்குது. அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரே பிடிஎஃபாக வச்சுருக்கிறேன். இதெல்லாம் லைனாக இருக்கும் அந்த பிடிஎஃபில். 4 படிவம் ஃபார்மேட்டு, 4 படிவத்தில் என்னென்ன எழுதணும்னு பார்த்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக 5 மார்க் அடிச்சிடலாம். ஃபெயில் ஆக கூட பாஸ் ஆகிடலாம். நிற்க அதற்கு தக அது எழுதுறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். மொழிபெயர்ப்பை விட மொழிபெயர்ப்பு கரெக்டாக எழுதுனா தான் மார்க் கிடைக்கும். மொழிபெயர்ப்பு இயல் 1, 2, 6, 9 மட்டும் படிச்சுக்கோங்க. நிற்க அதற்கு தகவல இன்சொல் தீய சொல், மாணவன் வீட்டிலையும் பள்ளியிலையும் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணவன் வந்து நல்லது பண்ணால் என்ன அறம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு 4 கொடுத்துருந்தேன். அதுவும் நான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறேன். பார்த்துக்கோ, ஆன்சரோட கொடுத்துருப்பேன். அணி வந்து என்னால் 5 மார்க் அவ்வளோதான் முடிஞ்சு. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே 5 மார்க் எழுதிடலாம். அணி வந்து தற்குறிப்பிட்ட அணி, தீவக அணி, நிரல் நிரணி, ஊமேணி. இந்த அணி வந்து எடுத்துக்காட்டோட அணி. தற்குறிப்பிட்ட அணினா என்னென்ன எழுதிட்டு திருக்குறள் எழுதணும். ஏதோ ஒரு திருக்குறள் சான்று, ஏதோ ஒரு பாடல் சான்று எழுதிட்டு அதுவும் நான் பிடிஎஃப் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, லைனாக இருக்கும். சரிங்களா, அது கீழே வந்து அணி பொருத்தம் எழுதிங்கன்னா அப்படியே 3 மார்க் கிடச்சிரும். சிறுவினா குருவினா என்ன பண்ணலாம்னா, சிறுவினா 2 பிரியுது. ஒன்று உரைநடை, ஒன்று செயல். அதுலேயும் 6 மார்க், இதுலேயும் 6 மார்க். 3 கொடுத்து 2 இதுலேயும், 3 கொடுத்து 2 உரைநடையிலையும், செயல்லையும் 3 கொடுத்து 2. அப்போது 2லேயுமே ஒரு காமன் விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உரை பற்றி கொடுத்து எழுதுறது உரைநடையில், அது நீங்கள் ஓனாக எழுதிடுவீங்க. இன்னொன்று வந்து கம்பல்சரி கொஸ்டின், அதாவது மனனம். அந்த மனனம் வந்து இயல் 1லேருந்து இயல் 5 வரைக்கும் முழுசாக படிச்சிங்கன்னா நல்லது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு அன்னை மொழிய பாடலிருந்து திருவிளையாடற் புராணம்னு நினைக்கிறேன், அது முடி நீங்கள் எல்லாமே படிச்சிங்கன்னா நல்லது. நேற்று ஒரு வீடியோலேயே அது மென்ஷன் பண்ணியிருந்தேன். எதுவுமே விடாதீங்க. ஏதாவது கஷ்டமாக இருக்கணும், நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம், முல்லைப்பாட்டு எல்லாமே படிச்சிருங்க. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். அது எது வரும்னு என்னால் சொல்ல முடியாது. அது வந்து குருவினால் லாஸ்ட் ஒன்றை கம்பல்சரியாக கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த சிறுவினா வந்து நீங்கள் படிக்காமே போனால் கூட மனனம் 1 எழுதிடுவீங்க. உரைநடையில் வந்து உரை பற்றி கொடுத்து எழுதுறது, காம்ப்ரிகென்ஷன் மாதிரி கொடுத்து எழுதுறது 1 எழுதிடுவீங்க. அப்போது சிறுவினாவே படிக்கலனாலும் இதில் 1 எழுதிடலாம். கரெக்டாக இருந்தாலும் சிறுவினா நான் இம்பார்ட்டன்ட் நேற்றே கொடுத்தாச்சு. ஒரு 14 சிறுவினா தான் கொடுத்துருப்போம். அது வீடியோவாக கீழே இருக்குது. அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த சிறுவினா கிடைக்கும். குருவினா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 தான் எழுத போகிறீங்க. 1 கம்பல்சரி திருக்குறள். அந்த 3ல் 1 வந்து என்னது, விடைக்கேற்ற வினா. விடை கொடுத்துருவாங்க, வினா தான். அது ஓன் தானே, நீங்களே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி, அது ஈஸி தானே. அப்போ 2 நம்ம எழுதிடுவோம். மீதி 2 மொத்தம் 6 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. அப்போ மீதி 2 எழுதுனா போதும். ஏதோ ஒரு 4 இயலில் குருவினா நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா எழுதலாம். இல்லை நான் கொடுத்த ஒரு 10 குருவினா 10-12 குருவினா படிச்சிங்கனாலும் நான் எழுதலாம். அதுவும் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ வச்சுருக்கேன், நேற்றே போட்டிருந்தேன். ஓகேவா. ஸோ அப்போ குருவினா சிறுவினா எல்லாமே எழுதிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா. ஸோ குருவினா சிறுவினாலும் எந்த பிரச்சனையும், மனனமும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் 5 மார்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 1 மார்க் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மார்க் வந்து புக் பேக் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா 10 கரெக்டாகிடலாம். லாஸ்ட்டு 1 மார்க் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து எல்லா பாடல்லையும் நீங்கள் வந்து எல்லா மனப்பாட பாடல்லையும் இவரோட பேர், ஆத்தர் பேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடத்தோட பேர், இந்த பாடலுக்கு இதுதான் வந்து பேரா, நூல் பேர், அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். இலக்கண குறிப்பு தெரிஞ்சுக்கணும். இலக்கண குறிப்பும் கேட்குறாங்க. பகுபத உறுப்புகள் அவ்வளோ கேட்குறது, இலக்கண குறிப்பு கேட்குறாங்க, பொருள் கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் மார்க் லூஸ் பண்ணிடுங்க. பிடிஏ கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணுங்கள். பிடிஏ கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே ஒரு யாராவது போட்டிருப்பாங்க. பிடிஏ கொஸ்டின்ஸில் இருக்க அந்த கொஸ்டின் 1 மார்க் கூட வரலாம். அவ்வளோதான். மித்தபடி பெருசாக பேசுகிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 80 எடுக்கிறதுங்கிறது ஈஸி. இன்றைக்கி ஒரு நாளில் இந்த 8 மார்க்லாம் சும்மாவே நீங்கள் படிச்சுட்டு போய் கதை எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோதான், தைரியமாக நீங்கள் படிங்க. ஓகேவா. 5 மார்க் வந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. காட்சி கண்டு கவிஞரும் பொதுவாக ஒரு கவிஞர் எழுத போகிறீங்க. கடிதமும் இது பார்த்தீங்கன்னா போதும், படிவும் பார்த்துருவீங்க. நிற்கிறதுக்காக இதெல்லாம் வந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. சிறுவினா வந்து இது மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது. அது வந்து சிறுவினா செக்ஷனில் கொடுத்துருக்கேன். சிறுவினா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கல கீழே இருக்க வீடியோவில், அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதே வந்து இந்த 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேலே 1 கீழே 1 கேட்பாங்க. அது எப்படி வேணாலும் கேட்பாங்க. சரிங்களா. ஏன்னா நெடுவினாவே எடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா. அணி வந்து இந்த அணியோட அழகீட்டு வாய்ப்பாடு மட்டும் எப்படி போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் அணி, அழகீட்டு வாய்ப்பாடு, இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க, இல்லை நயம்பாரடத்தில் கேட்பாங்க. நயம்பாரடல் ஈஸி எழுதிடலாம். பட் அணியை அட்டன் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. நான் அழகீடு வாய்ப்பாடு எழுதுறது ரொம்ப ஈஸி. அழகிடுதல் வந்து நீங்கள் நல்லா போட்டு பாருங்கள். அந்த ஃபார்முலாலாம் நல்லா படித்து வைங்க. ஏன்னா வந்து எப்படி பிரிக்கணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் அதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் 2 மார்க்கு. கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3 மார்க் கிடச்சிரும். லாஸ்ட்டு முடி ட்ரை பண்ணுங்கள். அழகிட்டு வாய்ப்பாடு சும்மா, அதாவது தெரிலனா அட்டனாகவே பண்ணுவீங்க. சரிங்களா. மனப்பாட பகுதி எழுதிடுவீங்க, எல்லாமே எழுதிடுவீங்க. குட். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மேற்கொண்டு ஒரு குருவினா சிறுவினா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தேவை அப்படின்னு நேற்றே போட்டாச்சு. அது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது படித்த 80 இல்லை 90 கூட எடுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் பண்ணி ஏதாவது இல்லை குறைச்சி நீங்கள் வந்து மார்க் எடுத்தால் கூட 80+ எடுத்துடலாம். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட 90க்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, 8 மார்க்கு 5 மார்க் முடிச்சிருங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் குருவினா சிறுவினா படிக்கிறதோ பயிற்சி பார்க்குறதோ சொல்ல மறந்துட்டு பாருங்கள். பயிற்சியில் என்ன பார்க்கணும் அப்படின்னா 2 மார்க் 5 into 2 10 இல்லையா? இந்த 5 into 2 10ல் நேற்றே கொடுத்துட்டேன். 5 into 2 10ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்கணும் பயிற்சி சொல்கிறேன். கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. 1 கலைச்சொற்கள் பார்த்துருவீங்க. அடுத்து 2 வந்து ஊர் பேர் கொடுத்துருவாங்க. மறுவூர், அந்த மறுவூர் கோவை, கோயம்புத்தூர்னா கோவை, அந்த மாதிரி அது வந்து பேஜ் நம்பரோட நேற்று கொடுத்துருந்தா அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்திங்கன்னா பகுபத உருப்பக்கணம். அதோட கான்செப்ட் தெரியாதவங்க ஆப்ஷனில் ஓட்டுருங்க, கான்செப்ட் தெரிஞ்சவங்க ஓட்டுருங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடரில் எழுதுக, அப்புறம் இரு சொற்கள் கொடுத்து ஒரே தொடரில் அமைக்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர் ஒன்று வரும், அது படித்தா எழுதுங்க. பட் இந்த 5 சேஃபு சரிங்களா? இந்த ஊர் பேர் கொடுத்து மறு ஊர் எழுதுறது, அதுக்கப்புறம் கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகுபத உருப்பக்கணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர் எழுதுக, அப்புறம் 2 சொற்கள் கொடுத்து ஒரே தொடரில் அமைக்க, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 2 மார்க் வந்து இதில் வந்து 10 மார்க்குமே அடிக்கணும் சரிங்களா? நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். பேஜ் நம்பரில் சந்த பிழை நீக்கி எழுதுக, அப்புறம் வந்து வள்ளினிமேட்டு எழுத நீக்கி எழுதுக கூட கேட்கலாம். ஸோ எது வேணாலும் கேட்கலாம். பட் இது வந்து ஆப்ஷனில் வரும். 7 கொடுத்து 5ங்கனால ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 5 மார்க் 8 மார்க் முடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5 மார்க் 8 மார்க் முடித்த உடனே குருவினா முடிச்சிருங்க. குருவினா முடிச்சதுக்கப்புறம் சிறுவினா முடிச்சிருங்க. சிறுவினா முடிச்சதுக்கப்புறம் மனனம் லாஸ்ட்டாக படிங்க. அதுக்கப்புறம் புக் பேக் 1 மார்க் படிங்க. அப்புறம் பயிற்சி லாஸ்ட்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.